வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026ஓட 5th மேட்ச் குரூப் சியில் ஸ்ட்ராங்கான இங்கிலாந்து அண்டு ஓரளவுக்கு டீசன்ட் அவுட்புட் கொடுத்துட்ருக்கு நேபாள் கடையில் நடக்க போகுது. கண்டிப்பாக இங்கிலாந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அப்படின்னாலும் நேபாள் ஏஷியன் கண்டிஷனில் டீசெண்டாக விளையாடுவாங்க. இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணுவாங்கன்னு இன்றைக்கி பார்க்கணும். February 8 3 PM ஸ்டார்ட் ஆகுது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மும்பை ட்ராக்கு கண்டிப்பாக இனிஷியலாக ஸ்விங் கொடுக்கும், லேட்டராக பெட்டராக பேட்டுக்கு வரும். அதுதான் அந்த ட்ராக்கோட சுபாவம். பட் டே மேட்ச்சு இனிஷியலாக நிறைய இல்லாட்டியும் ஒரு ஓவர் 2 ஓவர் அந்த ஸ்டேஜில் மேனேஜ் பண்ணிட்டா சூப்பராக பேட் பண்ண முடியும். நிறைய ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பீங்களா? பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் 200+ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட நேபாளோட ஸ்ட்ரென்த்தே அந்த பவுலிங் அண்ட் ஸ்லோ நேச்சராக அவுட்புட் கொடுக்கறது. அதை வச்சு இங்கிலாந்தை மடக்குவாங்களா அண்ட் ஓரளவுக்கு ஃபைட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டாஸ் பண்ணால் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மெஸ்ஸி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து இந்த டீமில் தப்பாக சொல்லலைன்னா லியாம் டாசன் அண்டு லியூ குட்டி இவங்க 2 பேர்த்த தவிர்த்து எல்லாருமே ஐபிஎல்லில் செலக்ட் ஆகிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஜோஸ்டங்கு, ரேகன் அகமது, ஜேமி ஓவர்டன் அண்ட் பென்ட் ஐக்கெட் இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லை. 11 இதுதான் அப்படின்னு இங்கிலாந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கு. வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணி பயங்கர சக்ஸஸாக இருந்திருக்கார். சாம் கரன் கூட ஓப்பன் பண்ணி ஐபிஎல்லில் சக்ஸஸ் பண்ணியிருக்கார். இங்கே இந்த டாப் 7 நல்ல ஃபார்மில் பேட்டிங் பேஸில் இருக்காங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் அதில் சாம் கரன், வில் ஜாக்ஸ் இவங்க பவுலிங் பேஸில் கொஞ்சம் டவுனில் இருக்காங்க. சாம் கரன் ரீசெண்டாக ஒரு ஆட்ரிக் எடுத்தார், இருந்தால் கூட நிறைய ரன்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் பார்க்குறோம். அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸ்லோ நேச்சர்ஸ் நிறைய இந்தியாவில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல சாம் கரன் யூஸ்ஃபுல் பவுலராக இருப்பார், அதில் டவுட்டே கிடையாது. ஃபார்ம் பேஸில் டாம்பாண்டன் கூட நல்லா இருக்கார். குறிப்பாக மும்பையில் ஜோஸ் பட்லர் பயங்கர ரெக்கார்டு வச்சுருக்காரு, அதை கண்டினியூ பண்ணுவார். அதே நேரத்தில் டே மேட்ச் அப்படின்னா ஜோஸ் பட்லருக்கு ஒரு சூப்பராக இருக்கும். அந்த ஒரு இடத்துலையும் ஜோஸ் பட்லருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாருன்ட்டு. நேபாள் இந்த டீமில் ரோஹித் போடல் கேப்டனாக இருக்கார். திபேந்திர சிங் ஹாரி நிறைய பக்கம் போய் விளையாடுறாரு. சோம்பல் கமி நல்ல ஆல்ரவுண்டர். கேசி கரன் நல்ல ஆல்ரவுண்டர். சந்தீப் லாமிச்சன் பயங்கரமாக விளையாண்டுருக்காரு. ஸோ சந்தீப் இவங்க 5 மெம்பர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இங்கே ஆசிஃப் ஷேக்கு விக்கெட் கீப்பர் பேட்டை இவரை தவிர்த்து எல்லாருமே பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. நிறைய நேரங்களில் பவுல் பண்ணியும் பார்த்துருக்கோம். ஃபிக்ஸடாக இப்போ நான் சொல்கிற இடத்துல கேசி கரன், லாமிஷன், சோம்பல் கமி இவங்களோட ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நந்தன் யாதவ் பாசிபிளாக பேட்டிங் பேஸில் கேசி கரனுக்கு மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் டெப்த் இருக்குது இந்த யூனிட்டுக்கு. ஆனால் கேம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலதாக இருக்காங்க. அதில் கண்டிப்பாக திபேந்திர சிங் ஹாரி சொல்லணும், நல்லா ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி. பட் அப்படி இருந்தாலும் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான யூனிட்டு பாசிபிளாக செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ரோஹித் போடல், திபேந்திர சிங் ஹாரி, சோம்பல் கமி, கேசி கரன் அண்ட் சந்தீப் லாமிஷன் இவங்களை கொஞ்சம் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கிலாந்து சூப்பராக விளையாடுறாங்க. அண்ட் ஓவராலாக இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். என்ன மாதிரி இருந்தாலும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சேஸ் பண்ணாலும் நேபாள் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நேபாள் பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. இங்கிலாந்து ஒரு 160 170 இந்த ரேஞ்சில் சுருண்டாலும் ஆச்சரியப்படுறதுல, குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. நான் நேபாளோட போலிங் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக முடிஞ்ச அளவுக்கு போட பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கிலாந்தை கண்ட்ரோலில் வைக்க பார்ப்பாங்க. அதுதான் நேபாளால் பண்ண முடியும். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ளரிஸாக ஆட பார்ப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. அதில் லூயி கூட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எபிலிட்டி வச்சுருக்கவங்க. பேட்டிங்கில் நிறைய டொமஸ்டிக்கில் நிறைய விளையாண்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது 11 பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இங்கிலாந்து ஃப்ரீ ஃப்ளோ விளையாடுவாங்க. பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணால் அண்ட் சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அவ்வளோ ஈஸியாக T20 ஃபார்மேட்டை எடுத்துக்க முடியாது. 1 டே ஃபார்மேட் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நல்ல டீம் ஜெயிப்பாங்க ஓரளவுக்கு. அதுலேயே சில ஷாக்கிங் அண்ட் அப்செட்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கிலாந்து ஓரளவுக்கு இந்த போட்டியில் மேனேஜபிளாக ஜெயிப்பாங்க அண்ட் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. இங்கே பட்லரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக டே மேட்ச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் வான்கடே அப்படின்றது 2வது விஷயம். ஃப்ளிப்சால்ட்டும் அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் கேப்டன் ரேஞ்சுக்கு. பட் ஒரு சில இடங்களில் பட்லர் அந்த மாதிரி நியூ பால் ஸ்விங்கு ஜென்ரலி இந்த ஸ்விங் கண்டிஷன் அப்படிங்கிற இடத்துல இங்கிலாந்து கொஞ்சம் பெட்டராக தான் விளையாடுவாங்க. அந்த ஓப்பனர்ஸ் டீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மைண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்விங் கண்டிஷன் ஓப்பனர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா கூட இந்த டீமு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. நேபாள் சைடு பவுலிங் பேஸில் பெருசாக யோசிக்க முடியாது. அண்ட் ஆல்ரவுண்ட் பேஸில் அப்படின்ற இடத்துல கேப்டன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு திபேந்திர சிங் ஹாரிக்கு வேணால் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து சைடில் இருக்க டாப் ஆர்டர்ஸாக கேப்டனாக ட்ரை பண்ணுறது. அண்ட் அதே நேரத்தில் இங்கிலாந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஈவன் ஃபஸ்ட் பவுல், செகண்ட் பவுல் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும்
இந்த சைடில் இருக்கிற பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது, அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆதில் ரஷீது நேற்று ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஃபேவர் இருந்தது வான்கடே. ஸோ அதே நேரத்தில் டே மேட்ச் அப்படின்ற அந்த இடத்துலையுமே ஆதில் ரஷீது இப்போ இருக்கிற ஃபார்ம் பேஸ்லையும் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நியூ பால் ஸ்விங்கு லியூ குட்டுக்கு இருக்கும், அவரையுமே கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ரிஸ்கி கேப்டன். அண்ட் ஓவராலாக ரிஸ்கி கேப்டனில் சாம் கரனையும் கூட வச்சு பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பேட்டிங்லேயும் சாம் கரன் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பவுலிங்லேயும் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துல இங்கிலாந்தோட டாப் ஆட பேட்டை அண்டு பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம் இந்த போட்டிக்கு. ரிஸ்கி பிளேயர் அப்படின்ற இடத்துல நான் இங்கே நேபாள் சைடில் சொன்ன 5 பிளேயரையுமே ரிஸ்கி பிளேயர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ரோஹித் பவுலிங்கும் பண்ணுவார், பேட்டிங் பண்ணுவார். ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நேபாளுக்கு வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணலாம் கூட, ஓரளவுக்கு எபிலிட்டி இருக்குது. இங்கே கேசி கரன், சோம்பல் கம்மி, இவங்கள ரிஸ்கி பிளேயர் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன் மோஸ்ட்லி எடுப்பாங்க, பிக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.